தொடங்கிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் இணைந்து மிகுந்த மகிழ்ச்சிகரமான உணர்வை ஏற்படுத்தி வருகின்ற குழுவில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் கே. முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போ நம்ம தொடங்கி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. இது எதுவும் முன் திட்டமிடப்படாமல் நம்ம ஒரு முயற்சி செஞ்சோம். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடச்சிருக்குது. இதை நம்ம எல்லா காலத்துக்கும் தக்க வச்சுக்கிற மாதிரி மிகவும் பயனுள்ள குழுவாக நம்மளை நாமளே கட்டமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகளை உங்களுடைய பரிசீலனைக்காக நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னும் ஏதேனும் முன்னேற்றங்கள் தேவையானாலும் நம்ம மாற்றிக்கலாங்க. தொடர்ச்சியாக நாம் இணைந்து செயல்படலாம். நமக்கு இப்போ குறிப்பாக இந்த கிராமங்கள்ல இருந்துங்க நகரங்கள்லேருந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியூருக்காரர்களுக்கு தெரியறதில்ல. இந்த பகுதியில் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுன்னு வச்சுக்கலாமே. அவங்களுக்கு எல்லாமே வேர்களாக இங்கே இருக்கிறவங்க வெளியில் எதுக்காக போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த செய்திலாம் கிடைக்காதனால அவங்களுக்கு இந்த குறிப்பான செய்திகள் போய் சேரணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இரங்கல் செய்திகள் போய் சேரல கொஞ்சம் தாமதம் இருக்குது. இது இன்னைக்கு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வாட்ஸ்அப்புங்கிறது மிக துரிதமாக சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிடுச்சுங்க. ஃபேஸ்புக்கு தாண்டி மற்ற எல்லாத்த காட்டிலும் இது அடிக்கடி நம்ம அந்த குழுவை போய் பல்வேறு குழுக்களை பார்க்குறப்போ இந்த செய்தி நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக துரிதமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணோம், தந்தி கொடுத்தோம். சில வரி செய்திகளை துரிதமாக போய் தந்தி கொடுக்குற மாதிரி இருந்தது. நம்ம நினச்சோம் தந்திங்கிற முறை முற்றிலுமாக ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சோம். இது அதே முறையில் இன்றைக்கி நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தந்திகளை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துக்கணும். தொழில்நுட்ப மாற்றத்தின் அடிப்படையில் இது நமக்கு அவங்களுடைய பாக்கெட்லேயே செய்திகளை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை வச்சுக்கிட்டோம். அப்படி தான் இதை பார்க்கணும். மாறி வரும் தொழில்நுட்பங்களை முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து எல்லோரையும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு முயற்சி. உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. கே. முருகபூபதி. நன்றி, வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். சுய அறிமுகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலிங்க முதலாக நானே ஒரு மாடலுக்காக சொல்லலான்னு இருக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றின விஷயங்கள் 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா நமக்குள்ளேயே ஒரு வணிக ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ சேவை ரீதியாகவோ சந்தேகங்களை போக்கிக்கிற மாதிரியோ ஒரு தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பருக்கு கல்வி பற்றி முழுமையான செய்திகள் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் நேரடியாக அணுக முடியுங்க. இன்னொருத்துக்கு புத்தகங்களை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் வெளியில் தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக அங்கே அணுக முடியும். அதற்காக ஒரு முயற்சினா இதுங்க. நமக்குள்ளேயே ஒரு நல்ல ஒத்தசைவோட ஒரு சேவைகளையும் மற்ற விஷயங்களையும் பரிமாறிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வுங்க. இப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய பேர் முருகபூபதி, என்னுடைய மனைவியினுடைய பேர் நிர்மலா. இப்போ நாங்கள் 2 பேருங்க சிவகிரியில் பாலமேட்டு புதூர்லேருந்து எஸ்எஸ்சி ஸ்கூல் ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. சொந்த வீடு அங்கே இருக்குது. இப்போ தற்சமயம் நான் பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற தாலுக்காவில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறேங்க. குடும்பத்தோடு நாங்கள் அங்கே போயிட்டோம். நான் எல்ஐசியில் அதிகாரியாக இருக்கிறதுனால என்னுடைய பணி காரணமாக அங்கே எனக்கு பதவி உயர்வு கிடச்சி அந்த ஊரில் கிடச்சிது. அதனால் குடும்பத்தோடு அங்கே போயிட்டோம். சிவகிரியில் எங்கள் பையன் குடியிருக்கார். பையன் மருமக பேரன்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. சிவகிரியில் பையன் குடியிருக்கிறாரு. இந்தியன் வங்கி எலுமாத்தூரில் பணியில் இருக்கார் எங்கள் பையன். பொண்ணு இப்போதைக்கு பெல்லாரியில் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு எல்என்டியில் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கார். கட்டி கொடுத்தது திருச்சியில். ஆனால் இப்போ தற்சமயம் அவங்க பணியின் காரணமாக பெல்லாரியில் இருக்காங்க. இதுதான் என்னுடைய குடும்ப விஷயம். இப்போ என்னுடைய சேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குழுவுக்காக என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது வேண்டுமானாலும் எல்ஐசி பற்றின சேவைகள் பற்றி
நீங்கள் எந்த கேள்வி எப்போ கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்காக முழுமையாக திட்டங்களை பற்றியும் உங்களுடைய பாலிசிகளை பற்றியும் அதனுடைய பணப்பயன்கள் பற்றியும் மற்றபடி ரிஸ்க்கு இந்த மாதிரியான கடன் வசதி இந்த மாதிரி எது தேவைன்னாலும் நான் உங்களுக்கு வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் என்னால் செய்து தர முடியும். புதிய பாலிசிகள் வந்து நான் தர முடியாதுங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிந்த முகவர்கள் மூலமாக நீங்கள் புதிய பாலிசிகள் எடுத்துக்கலாம். மற்றபடி அலுவலக சேவைகளை பற்றி எந்த விவரங்கள் இருந்தாலும் என்னால் செய்ய முடியும். தயவுசெய்து என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலான்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். கே. முருகபூபதி. மதிப்புக்குரிய சிவகிரி நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் கே. முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போ வந்துங்க நம்ம வந்து ஒரு 200 பேர்த்துக்கு மேலே எல்லோரையும் நம்பி எல்லோரும் இணைந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துக்கிற மாதிரி. இது தனிநபருடைய வெற்றி இல்லாமல் இவர் இருக்காரா, அப்போ இது இந்த குழு வந்து சிறந்த குழுவாக தான் இருக்கும், அப்போ நாமளும் இணையலாம், நம்ம நண்பர்களையும் இணைக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கிலி தொடர் மாதிரி ஒரு பரந்த தெளிவான ஒரு நட்பு வட்டத்தை இது உருவாக்கியிருக்குங்க. அப்போது இன்னைக்கு தேதியில் வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது நூற்றுக்கணக்கான இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனாலும் இப்போ இந்த குறுகிய காலத்தில் இத்தனை பேர் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பெயருக்காக ஏதேனும் ஒரு வித்தியாசமாக ஏதாவது செய்வாங்க, உருப்படியாக ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடு இங்கே வந்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம அங்கே வகிக்கக்கூடிய மற்ற குழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளை பற்றி நல்லா தெரிந்த குழுக்களாக இருக்கும். அலுவலக ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒவ்வொரு தேவையின் அடிப்படையில் உள்ளே இருப்பாங்க. இது வந்துங்க பலதரப்பட்ட மக்கள் வந்து யாருக்கு எந்த விதமான கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் பொதுவாக இருக்கக்கூடிய பொது தளத்தில் செயல்படக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரான கருத்துக்கு கூட இங்கே இருப்பாங்க. என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு வந்து இப்போ சாமி இருக்குது அப்படிங்கிறவரும் இருப்பார், இல்லைங்கிறவரும் இருப்பார். அந்த மாதிரி தான் இது. அப்போ எல்லாருமான ஒரு பொதுவாக குறைந்தபட்ச பொதுத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இங்கே நம்மக்கிட்ட இருக்குங்க. இன்னைத்த சூழ்நிலையில் நம்ம பெரிய அளவில் எதுவும் மெனக்கெடாமல் நமக்கு கிடைச்சக்கூடிய சின்ன சின்ன கருவிகளை வைத்து கூடங்க நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதேனும் நம்மளால் முடிஞ்சதை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கங்க. குறைந்தபட்சம் ஒத்துசைவோட புரிதலோட நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிட்டு சிறப்பாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பெரிய பெரிய தொலைக்காட்சி எடுத்துக்குங்க அல்லது ரேடியோ எடுத்துக்குங்க, எல்லாமே வந்து பெரிய மெனக்கடல் எதுவும் வேண்டாம். அந்த சிந்தனையும் ஆர்வமும் திறமையும் இருந்தால் போதுமானது. நம்ம கையடக்கத்துக்குள்ளேயே அத்தனையும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மைங்க. இப்போ அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ 10 மணிக்கோ 9 மணிக்கோ நம்ம இதில் வானவில்னு நினைக்கிற நிகழ்ச்சியுடைய பேர் நம்ம எஃப்எம் ரேடியோவில் வருது இல்லைங்களா, கொடைக்கானல் எஃப்எம்மில். இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த விருந்தினர் வந்துங்க முதல்லாம் வந்து நேரடியாக கொடைக்கானல் போகணும். அப்போ அந்த அவங்களுடைய ரெக்கார்டிங் ரூமில் இருந்து அதை வந்து இதாக வச்சு ஒளிபரப்புவாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியிலிங்க அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லாமல் வாய்ப்பு வச்சு கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவே இப்போ விஐபி வந்து உதாரணத்துக்கு வைரமுத்து ஐயா இருக்கான்னு வச்சுங்களேன், அவர் எந்த நாட்டில் வேணாலும் இருந்துக்கலாம், சென்னையில் இருக்கலாம் அல்லது அவருடைய சுற்றுப்பயணத்தின் போது எந்த நாட்டில் வேணாலும் இருந்துக்கலாம். இப்போ நிலையத்தில் இருக்கக்கூடிய 2 இணைப்புகள் இருக்கும். ஒன்று வந்து அந்த தொகுப்பாளர், இன்னொன்று வந்து நம்மள மாதிரி காலர் இருக்காங்க இல்லையா, ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, இன்னொன்று அந்த விஐபி. இப்போ இந்த 3மே கான்ஃபரன்ஸ் காலில் போட்டோம்னாலே போதும், நேரடியாக அது வந்து ஒளிபரப்பாயிரும். அப்போ எவ்வளோ தூரம் வந்து அந்த டேபிள் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, டேபிள் இருந்தே அத்தனையும் நாம் சிறப்பாக செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அல்லது இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை அடிப்படையில் நம்ம சார்ந்த நண்பர்களுக்கு, நமக்கு இன்னொன்று இணைப்பாக இருக்கிற நண்பர்களுக்கு ஏதேனும் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சிங்க. இதற்காக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், மற்ற குழுக்கள் மாதிரி இந்த குழு வந்து பயன்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சிறப்பாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன முயற்சிக்காக ஒரு அறிமுக படிவம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம தயார் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் மேலே. இதில் வந்து தெரியாதவங்க கூட பக்கத்தில் யாராவது தெரிஞ்சு கேட்டுக்கலாம். அந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணால் போதும், ஒரு படிவம் விரிவடையும். ஆன்லைன்லேயே உங்கள் செல்லியெல்லாம் வந்துடும். அது கேள்வி சாதாரண கேள்வி தான், எல்லாமே உங்கள் இதில் இருக்கிற கேள்வி தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பேர் இருக்கும், என்ன அந்த உங்களையே எல்லாமே வச்சுருப்பீங்க இல்லையா, செல் நம்பர் உட்பட எல்லாமே இருக்கும். அதை தான் கேட்குற திருப்பியும். அது இன்னொரு கேள்வி கூடுதலாக இருக்கும். இந்த குழுவில் உங்களுடைய செயல்பாடு வந்து எந்த மாதிரி இருக்கணும், பார்வையாளராக இருக்கிறீங்களா
அல்லது ஏதேனும் படைப்பாளியாகவோ அல்லது வந்து ஏதேனும் மெசேஜை போடுற மாதிரி அந்த மாதிரி இப்போ நிருபராக இருக்கிறீங்களா, தன்னார்வ நிருபர் புரியுறதுக்காக சொல்லியிருக்கிறோம். அப்போ படைப்பாளி பார்வையாளர் அப்படின்னு வச்சுக்கலாங்களா. அப்போ இப்போது என்னென்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்வையாளர்கள் ரொம்ப சந்தோஷம். எப்போ வேணாலும் நீங்கள் இதில் இணையலாம், புதிய புதிய நண்பர்களை இணைக்கலாம், அந்த மாதிரிலாம் கொண்டு வரலாங்க. இப்போ படைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறவங்க தன்னார்வ நிருபர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு லோக்கல் சேனலில் ட்ரீட் பண்ணலாங்க. சிவகிரி நியூஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் வந்து சாதாரண ஒரு லோக்கல் சேனலாக வச்சுக்கிட்டோம்னா, இந்த லோக்கல் சேனலில் என்னெல்லாம் செய்ய முடியும், இப்போ நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எந்தெந்த மாதிரிலாம் அதில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அந்த படைப்பாளிகளுடைய ஒரு சின்ன தூண்டுதலாக இருந்து அவங்களுடைய நிறைய பேர்த்துடைய வழிகாட்டலோட செயல்பட முடியும் அப்படிங்கிறத இதனுடைய நோக்குங்க. அப்போ இனிமேல் இந்த குழுவில் வந்து பதிவுகளை வெளியிடக்கூடியவங்க வந்துங்க அந்த தன்னார்வ நிருபர் அப்படிங்கிறது தான் அட்மின் கொடுக்கலான்ட்டு ஐடியா. அப்போ மற்றவங்களாம் பார்வையாளராக இருக்கலாம். எப்போ வேணாலும் திருப்பி பார்வையாளர் வந்து நிருபராக மாறிக்கலாம், நிருபர் பார்வையாளராக மாறிக்கலாம். இது எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் தன்னார்வ முயற்சியில் அவங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் இதை நாம் கொண்டு வந்துட முடியும். இப்போ நிருபர் அப்படிங்கிறவருக்கு வந்து பெரிய ஏதாவது சிக்கல் சிரமம் இருக்குமான்னு கேட்டால் எதுவும் இருக்காது. அவர் வந்து எந்த விதமான மெனக்கெடலும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் படைப்பாற்றல் சிந்தனையோட ஏதேனும் ஒரு விஷயத்தை அணுகுனாங்கனாலே போதும், வந்துடும். சரி, இப்போ பார்வையாளராக இருக்கிறவங்க வந்து ஏதாச்சும் படைப்புகளை கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு செய்திகளை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா இவங்க இந்த அட்மின் இருப்பாங்க இல்லையா, அதான் ஆல்ரெடி இருக்கிறவங்க படைப்பாளிகள் குழு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அனுப்பிட்டீங்கனாலே போதும். அது ஃபில்டர் பண்ணி அவங்க இந்த பதிவேற்றத்துக்கான தகுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஒளிபரப்பிடுவாங்க, அதாவது பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான். இது சாதாரண மேட்ரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யார் எங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம குழு மேலே வந்து நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்புறம் இது காலப்போக்கில் வரக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நாம் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாங்க. தயவு கூர்ந்து இந்த படிவங்களை வந்துங்க நிரப்பி உடனடியாக அனுப்பி வச்சிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இந்த நாளில் ஒரு அளவுக்கு அட்மின் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ அதை யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற அட்மின் எல்லாத்தையுமே வந்து அட்மினை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் யாரெல்லாம் அந்த படைப்பாளிகளாக இருக்கணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம மறுபடியும் அட்மின் கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அடிப்படையில் நம்ம வந்து இணைந்து செயல்படலாங்க. தயவு கூர்ந்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவைப்பட்டால் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி முறையாக அறிவித்துட்டு சில மாற்றங்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ வெள்ளோட்டம் என்பது இந்த ஒரு வாரத்தில் வச்சுக்கலாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எந்த மாதிரி பண்ணோம், ஏது பண்ணோம், நமக்கு எந்த விதமான யாரையும் எந்த வகையிலும் புண்படுத்திடக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்கள தன்னார்வ முறையில் வர்றதுனால நம்ம எந்த இதுவும் நம்ம விளக்கமாக சொல்ல. இன் ஃபியூச்சர்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் எந்த சிக்கல்களும் இல்லாத மாதிரி நம்ம ஒருவர் கரங்கோர்த்துக்கிட்டு நீண்ட காலத்திற்கும் நம்ம வந்து சிறப்பாக செயல்படுற மாதிரி இதன் மூலமாக பல்வேறு புதிய திறமைகளை நாமளே உருவாக்குறதுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கிற மாதிரி பார்வையாளராகவும் இருந்து கண்காணிப்பாளராகவும் இருந்து மிகச்சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோளுங்க. இப்போ வந்து குழுவிற்குரிய அட்மின்களை வந்து தற்காலிகமாக நீக்கிடுவோம், அட்மின் மட்டும். அப்போ அந்த படிவத்தின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் நிருபராகக்கூடிய ஆர்வம் இருக்குதோ, படைப்பாளிகளாக இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குதோ அவங்கள மட்டும் திருப்பி அட்மினாக கொண்டு வந்துடுவோங்க. நன்றி, வணக்கம். கே மிருகபூபதி. தன்னார்வ நிருபர் அப்படிங்கிறவர் யார், அவருக்கான வேலை என்ன அப்படிங்கிற 2-3 நண்பர்கள் ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம குழுவிலேயே பொதுவாக சொல்லிட்டோம்னா சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலங்க. இப்போ இதுக்கான யோசனை ஐடியா அப்படிங்கிறது எப்படின்னு வந்துங்கன்னா, நம்ம மனவளக்கலை மன்றத்தில் முத்துசாமி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நீங்கள் எக்கச்சக்கமான பதிவுகள் வருது, அதுக்கு பதிலாக நீங்கள் ஏரியா வைஸாக பிரித்து யாரெல்லாம் செய்திகளை வெளியிட முடியணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க ஐயா, இல்லைன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க, நிறைய பேர் குழு விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் அது எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். அந்த யோசனை நான் கையில் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி, எப்படி நம்ம ஏரியா வைஸில் பிரிக்க முடியாது, ஏன்னா இதில் இருக்க குழுவில் இருக்கவங்க யாருடைய முகம் எனக்கு தெரியலிங்க. ஒரு 10-15 பேர் தான் எனக்கு அறிமுகமானவங்களாக இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே புதிய நண்பர்கள். அப்போ அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி விஷயம் இருக்கும், என்ன மாதிரி திறமை இருக்கும், அல்லது அவங்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது. அப்போ நான் இந்த ஃபார்ம் ரெடி பண்ணேன். அப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். இப்போது நிருபராக இருக்கிறவருக்கு என்ன பண்ணின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தான் அட்மின் கொடுப்போங்க. அப்போ அட்மின் மட்டும்தான் இந்த குழுவில் பதிவுகளை வெளியிட முடியும். அதற்கு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாரையும் கட்டுப்படுத்துகிற மாதிரிலாம் எண்ணம் இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழு வந்து பெரிய குழுவாக மாறிடுச்சு. மினிமம் 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே.
அப்போ 200 பேரும் காலை வணக்கம் அப்படின்னு ஒரு செய்தியும், மாலை வணக்கம் அப்படின்னு ஒரு செய்தியும், அது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச வீடியோ, வேறு ஏதாவது செய்திகள், ஃபார்வேர்ட் மெசேஜு, ஒவ்வொன்றும் ஒரு படங்களே போதும். ஒரு நாளைக்கு மினிமம் 1000 மெசேஜ் வந்துடும். அப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுங்க, எப்படி கட்டுப்படுத்துறது, அல்லது வந்து எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதை யோசித்தோம். அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டால், இது வந்து குழு வந்து சிவகிரி நியூஸ் அப்படிங்கிற பேருங்க. அப்போ இந்த பேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செய்திகளும் இருக்கணும் இல்லையா? மற்ற செய்திகள் வந்தால் பரவாயில்ல. அப்போ அதை வந்து நம்ம யாரையும் இது பண்ண முடியாதுல்ல, யாரையும் நம்ம நீக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அவங்க ஆர்வத்தை துண்டிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து அவங்களுடைய தன்னார்வ முறையில் அவங்களே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களே சொல்ல வச்சோம்னா, அப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பட்டை தீட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அடிப்படை ஆர்வம் இருந்தால் போதும். நம்ம அப்புறம் நம்முடைய நண்பர்கள் மூலமாக நம்ம நிறைய யோசனைகளை அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம செயல்பட முடியுங்க. அப்போ இதில் அட்மினாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிருபராக இருக்கணுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சிம்பிள் லாஜிக். இப்போ நிருபராக இருக்கிற அவர் தான் செய்திகளை வெளியிடுவார். அவருக்கு பிடிச்ச செய்திகளை எது வேணாலும் வெளியிடலாம். அவருக்கு எந்த மெனக்கடலும் இல்லை. ஒரு இத்தனை பண்ணணும், அத்தனை பண்ணணும், இங்கே போகணும், அங்கே போகணும், அலையணும், அதெல்லாம் எந்த வேலையும் இல்லை. சாதாரணமாக அவருடைய வாட்ஸ்அப் வந்து கொடுக்கக்கூடிய செய்திகளை, நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை, சாயந்தர நேரத்தில் உட்காந்து பேசக்கூடிய செய்திகளை அவரே கொஞ்சம் படைப்பித்தனோட கொண்டு வந்தால் போதும். ஒரு ஃபார்வர்டிங் மெசேஜை கூட அவர் போடலாம். ஆனால் என்னென்னா அதுக்கு அவருடைய கருத்து இருக்கணும், வேறு ஒன்றும் மேட்டர் இல்லை. இப்போ ஒரு செய்தி வந்து அவர் எந்த வகையில் அது பாதிச்சுது, இப்போ ஏஐ பற்றின ஒரு செய்தி வந்திருக்குது, இன்றைக்கி 8th பே கமிஷனை பற்றி ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னால் அந்த செய்தியை போட்டுட்டு அதை பற்றின அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசலாம், எழுதலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடலாம், அல்லது நண்பர்கள் கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம், நாடகமாக பண்ணலாம், எந்த படைப்பு வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. எதுவும் செய்யலையா, சந்தோஷம், ஒன்றும் பண்ண பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோஷன் தான். இப்போ 225 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வர்றோம். அதில் இருக்கக்கூடியவங்களை இப்போ என்னுடைய கணிப்பு வந்து என்ன சொல்கிறேங்க, ஒரு 20% இருந்தால் கூட போதுங்க. ஒன்றும் பிரச்சனை. 20 to 50% இருந்தால் போதும். 100 பேரா 20 நிருபர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை செயல்படக்கூடியவங்களுக்கு வந்து முறைப்படி எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே தன்னார்வ முறையில் அவங்களுடைய டேட்டாவை செலவு பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து சும்மா வெவ்வேறு வீடியோ பார்த்துக்கிட்டு, வெவ்வேறு விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வீணாக பொழுதுபோக்குன்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம ஜோலியாக மாற்றிக்கலாம். ஜாலிக்காக பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்களை வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் மேம்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக நம்ம சிந்தனை ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய யோசனை திட்டம்ங்க. இதற்காக ஆலோசனை சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. நீங்கள் ஒன்றும் எந்த தயக்கமும் இல்லாமல் நிருபருக்கே நீங்கள் கிளிக் பண்ணி அனுப்புங்க. நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மேலான ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகிரி நியூஸ் குழுவின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் அமைப்பாளர் கே. முருகபூபதியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ வந்துங்க நம்ம வெள்ளோட்டம் முறையாக குழுவை தொடங்கின கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கே தெரியும், நம்மளை எதிர்பார்க்காத மாதிரி நமக்கு பெரும் பொறுப்பை வழங்கக்கூடிய வகையில் இதனுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்துங்க நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. இது யாருமே எதிர்பார்க்கல, எதேச்சும் அமைஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்துங்க நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை வந்து நம்ம இன்னும் பல மடங்காக உயர்த்தி இந்த சமுதாயத்திற்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைவரும் செய்திகளை வெளியிடணும் அப்படிங்கிற இதை வந்து கொஞ்ச நாள் தடை பண்ணி வச்சுருக்கிறோம். அதன் எதுக்கானு கேட்டிங்கன்னா, இதை இன்னும் மேம்படுத்தி இந்த நம்பகத்தன்மை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தன்னார்வ நிருபர்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் படிவத்தை தயார் பண்ணி இந்த குழுவிலே வெளியிட்டங்க. அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான மக்கள் வந்து தங்களுடைய ஆர்வத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதை வந்து மிக தீவிரமாக பரிசீலனை பண்ணி மிகுந்த முதிர்ச்சியுடைய சமுதாயத்தோடு இணக்கமாக அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சிலரை நாம் கண்டறிந்து அவங்களுக்கு வந்து தன்னார்வ நிருபர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவரும் செய்தியை வெளியிடக்கூடியதை இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மற்ற குழுக்கள் மாதிரியே இந்த குழுவிலேருந்து செய்தி எடுத்து அதில் போடுறது, அதுலேருந்து இதில் போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து 10ஓட 11 போயிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிவகிரி நியூஸ் அப்படிங்கிற இந்த குழு வந்துங்க
ஒரு லோக்கல் சேனல் மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் திட்டங்க. என்னவெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோக்கல் டிவி சேனல் மாதிரி யூஸ் பண்ணலாம், லோக்கல் ரேடியோ சேனலாக வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் கையெழுத்து பத்திரிக்கை நடத்துகிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நாளிதழ் மாதிரி வச்சுக்கலாம். எல்லா வசதி வாய்ப்புகளும் இதில் இருக்குங்க. நான் பேச முடியும், எழுத முடியும், வீடியோ போட முடியும், ஃபோட்டோ போட முடியும், அப்படி இருக்குதுங்க. அப்போ இந்த கட்டமைப்பு, இந்த வாட்ஸ்அப்புங்கிறது மிகச் சுலபமாக இன்றைக்கி எல்லாத்துடைய பாக்கெட்லேயும் இருக்கிறதுனால இதனுடைய மகிமை முழுமை அடையலையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டின் காரணமாக இந்த கருவியை இன்னும் நம்முடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் சமுதாய ஒற்றுமைக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பரிசீலனைக்கான முயற்சி தான் இந்த சிவகிரி நியூஸ் குழுங்க. இதற்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிற மிக பெரும்பாலான ஆதரவு எங்களுக்கு மேலும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் இருக்குங்க. அந்த அடிப்படையில் இந்த அட்மின்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், தன்னார்வ நிருபர்கள் தான் அவருங்க. ஆனாலும் எல்லாத்துக்கும் புரியறதுக்காக அட்மின் வச்சுக்கலாங்க. இந்த அட்மின்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்தியில் வெளியிடக்கூடிய ஒரு எடிட்டர், சென்சார்னு வச்சுக்கலாமே. நிறைய செய்திகள் அவங்களுக்கு வரும், அதை எடிட் பண்ணி இந்த பத்திரிகைக்கான எடிட்டராக அவங்கள நம்ம வச்சுக்கலாங்க. இந்த 5 பேர்த்தில் யாருக்கு வேணாலும் நீங்கள் செய்திகளை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அவங்க அதை பரிசீலனை பண்ணி முறைப்படி வெளியிடுவாங்க. இதுதான் இந்த விஷயங்க, வேறு ஒன்றும் இல்லை. முழுமையான ஒத்துழைப்பு நீங்கள் எல்லோருமே அட்மின்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலையாய கோரிக்கை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் தெரியாமல் கூட ஏதாச்சும் ஒரு விஷமத்தனமான செய்தியை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமான கட்டமைப்பையே குலைஞ்சு போயிடுற மாதிரி ஆயிருங்க. குழுவே நிறுத்துற மாதிரி ஆயிரும், அல்லது குழுவுக்குள்ள யாருக்காச்சும் சிக்கலையோ மன சங்கடத்தையோ கொண்டு வர மாதிரி ஆயிரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத மாதிரி மிகச் சுலபமாக நம்ம ஒருத்தர் கை கோர்த்துக்கிட்டு மிகவும் வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்குங்க. தயவு கூர்ந்து அனைவரும் சரியான கோணத்தில் இதை புரிந்து கொண்டு, நமக்கு இதில் செய்திகளை நேரடியாக வெளியிட முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இல்லாமல் முழுமையான ஒத்துழைப்பை அட்மின்களுக்கு வழங்கணுங்கிறது தான் இந்த அமைப்பாளராகிய கே. முருகபூபதியின் முக்கியமான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சிவகிரி நியூஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த குழுவின் அமைப்பாளர் கே. முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வணக்கங்களும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளோட்ட முயற்சியாக நம்ம குழுவில் இருக்கிற எல்லோரையும் ஒரு நாள் நிருபராக்குவது அப்படிங்கிற தீர்மானத்தின் அடிப்படையிலங்க நம்ம இந்த முடிவு எடுத்துக்கிறோம். அதாவது இன்னைக்கு நாள் முழுவதும் யார் வேண்டுமானாலும் செய்திகளை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை நாம் இன்னைக்கு ஏற்படுத்திக்கிறோம். இது மூலமாக என்ன எல்லாத்துக்கும் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ நம்ம நிர்வாகிகள் மட்டும்தான் வெளியிட முடியும் அப்படின்னு இல்லைங்களா, இன்றைக்கி யார் வேணாலும் வெளியிடலாம். இது பரிசோதனை முயற்சியாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம குழு இப்போ நம்ம இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருப்பாங்க. இது எண்ணிக்கை நல்லா அதிகமாக இருக்கிறதுனால இந்த குட் மார்னிங் மெசேஜு, குட் ஈவினிங் மெசேஜு, ஸ்டாண்டர்டாக ஃபார்வர்ட் மெசேஜு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் போட்டாங்கன்னா, ஒரு நியூஸுக்கு ஒருத்தர் போட்டாங்கனாலே போதும், அது ஆயிரக்கணக்கில் வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம சொந்த குரலில் பேசி அனுப்புங்க, சுய படைப்பு திறன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் சில விளக்கங்கள் தரேங்க. இப்போ சுய படைப்பு, சொந்த படைப்புன்னு சொல்கிறதுல தனியும் யாரும் பயந்துக்க வேண்டாம். நம்மளாக பேசுகிறது, நம்ம குழந்தைங்கள பேச வைக்கிறது, நம்ம வீட்டில் பொடுசில் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ தட்டி பேசுவாங்க இல்லையா ஆரம்பத்தில், அது மாதிரிலாம் கூட நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் குழந்தைங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம மக எடுத்து வச்சுருப்பாங்க, மருமக எடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம பையங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட போடலாங்க. நம்முடைய சுயமாக இருக்கக்கூடியது, மற்ற எங்கேயோ யாரோ பேசுகிறத நம்ம கேட்டுட்டு வேண்டாம். இனிமேல் இந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய குரல்களை, வீடியோக்களை, ஆடியோக்களை மற்ற குழுக்களில் கேட்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இது வரைக்கும் நாம் இனி எங்கேயோ யாரோ சொன்னதுக்கு நம்ம ரசிகனாக இருந்துகிட்டு இருந்தோம். இதை பார்த்து தேடி 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 நம்முடைய பெரும்பான்மையான நேரம் காலத்திடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃபோன் வழியாக கழிஞ்சு போச்சு. இனிமேல் அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் படைப்பாளியாக மாறணும். இது எப்படிலாம் நாம் கொண்டு வரலாம், நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுறது நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே போதும், மிகச்சிறப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். உங்கள் தொழில் நிறுவனத்தை பற்றி கூட நீங்களே விளம்பர பாணியில் பேசலாம். அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் நம்ம குழுவிலே டெய்லி நடந்துகிட்டு இருக்குது.
நீங்கள் நம்ம குழுவை நல்லா கவனிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும், எல்லா படிப்பினைகளையும், பாடங்களையும் ஒவ்வொருத்தரும் இதில் வழங்கிக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து மற்றவங்களுடைய படைப்புகளை அப்படியே உங்களுடைய சுய சிந்தனை இல்லாமல் இதில் பதிவிட வேண்டாம். குழுவை தயவு செய்து கவனித்து கொண்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் நீங்கள் நூற்றுக்கணக்கான குழுக்கள் இருக்கிறதுனால எல்லா குழுக்களையும் போல் இதுலேயும் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம கடந்து போயிட வேண்டாம். இதை கொஞ்சம் கவனிங்க, நின்று கவனிங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படைப்பாற்றல் நமக்குள்ளேயோ நம்ம குழந்தைகளுக்குள்ளேயோ கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கங்க. தயவு செய்து சரியாக புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து பண்ணலாம். இப்போ என்னவெல்லாம் பேசுறது, எதை பற்றி பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறப்போ 2-3 விஷயங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாங்க. சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க இல்லையா, 60 வயசுக்கு மேலானவங்க, அவங்கக்கிட்ட நம்ம தெருவுலையே, நம்ம வீட்லேயே, நம்ம பக்கத்து வீட்டு எதிர்த்து வீட்லேயே இருப்பாங்க, அல்ல நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வசிக்கூடிய ஊரை பற்றின பல்வேறு செய்திகள் ரொம்ப அடைந்து கிடக்கும். அது மாதிரி விஷயங்களே உதாரணத்துக்கு, இந்த ஆலமரம் எப்போ வந்தது, இந்த அரச மரம் எப்போ வந்தது, இந்த தேர்களே நம்ம சிவகிரி தேர் எப்படி உருவாச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி தேர் இருந்தது, நம்ம கோயிலை பற்றி சொல்லுங்கள், எல்லா கோயிலை பற்றியும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாண்ட் எப்படி வந்தது, அப்போ நம்ம பேரூராட்சியில் என்னென்ன தீர்மானங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைவேற்றினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கு இல்லையா. நம்மளை பற்றின, நம்ம தெருவை பற்றின, நம்ம ஊரை பற்றின ஒரு முக்கியமான செய்திகள் நிறைய புதைந்து கிடக்கும். உதாரணத்துக்கு நம்ம சிவிலுக்கு டேங்க் இருக்கு இல்லையா, தனி டேங்க், அதை எந்த வருஷம் கட்டினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, அப்போ இந்த ஊரினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, கீழ்பவானி பாசன திட்டம் இருக்கு இல்லையா, வாய்க்காலாம் கொண்டு வந்தது எப்படி, அந்த வாய்க்கால் வரக்கு முன்னாடி நம்ம சூழ்நிலை என்ன, இப்போ நம்ம சூழ்நிலை என்ன, இதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. அது ஒரு நபர் 2 நபர் பண்ணால் முடியாது. இந்த குழுக்கூடிய அத்தனை நண்பர்களும் சேர்ந்து நம்ம தேர் இழுக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும், செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். இப்போ நம்ம கற்பனையாக நம்ம படிக்கிற காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, தன் கதை கூறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை போட்டியில் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாங்க. இந்த ஆலமரம் தன் கதை கூறுதல் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆலமரத்தினுடைய உச்சியில் ஏறிக்கு வந்துட்டுனா என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியும்னு கண்ணில் பார்த்துட்டு அதை அப்படியே ஒவ்வொன்றும் பேசுகிற மாதிரி நாம் கற்பனை கொண்டு வர முடியும். அதில் நிறைய வரலாற்று கதைகளை கொண்டு வர முடியும். அது சாதாரண வேலை இல்லை, அதுக்கு நிறைய செய்திகளை திரட்டணும். அப்போ நம்ம சிவகிரி தேர் அது தன் கதை கூறுதல் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா, அது எப்போ உருவாச்சு, என்ன, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க, அத்தனை ஒற்றுமை கைகோர்த்து எல்லாரும் சேர்ந்து பண்ணி ஒரே அணியில் நின்று அப்போ தானே ஒரு இஞ்சாவது தேரை நகர்த்த முடியும். அந்த மாதிரியான இன்னும் பல்வேறு செய்திகளை விஷயங்கள் உங்கள்கிட்டயே இருக்கும். தயவு கூர்ந்து நீங்கள் அதை சேகரித்து கொண்டு வரலாங்க. அப்புறம் இதில் பேசுவது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் இந்த சின்ன தொழில்நுட்பத்தை சொல்லித்தர்றேன். சின்ன சாதாரண மேட்டர் தான், செலவெல்லாம் ஒன்றாகாது. நீங்கள் ஒரு புரட்ச சவுண்டு வராத இடத்துல போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க, ஒரு ரூம்குள்ளே கூட உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் டேபிள் சேர் அது மாதிரி நீங்கள் வசதியாக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா, இதை மெசேஜ் போடுற இடத்துக்கு வந்தீங்கன்னா, நம்ம குரூப் சிவகிரி நியூஸுங்கிற குரூப்பு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கீன் பண்ணியோ பேசியோ அனுப்புவீங்க இல்லையா, அது மாதிரி இந்த வலது பக்க கீழ் மூலையில் பச்சை கலரில் ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குங்க. அதுக்கு நடுவில் மைக் மாதிரி ஒரு எம்பளம் இருக்கும் இல்லையா, அதை 2 வினாடிகள் அழுத்தி பிடிச்சு மேல் நோக்கி இழுத்து விட்டுருங்க. அப்போ இடது பக்கமாக வினாடி முள் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உட்காந்துக்கிட்டு சேர் மேலே உட்காந்துட்டு உங்கள் முகத்துக்கு நேர் இந்த செல்ஃபோன் இருக்கிற மாதிரி, அந்த மைக் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் 2 கையும் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நீங்கள் எதாவது குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி எழுதி வச்சிங்கன்னா அதை படித்து பார்த்து படிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம், எந்த பாயிண்ட் முடிச்சிட்டோம், அடுத்த பாயிண்ட் போகணுங்கிற மாதிரி நம்ம பேசலாம். சரளமாக நம்மளால் பேச முடியும். இன்னும் 4 பேர்த்து கூட பேச வைக்க முடியும். இல்லை 2-3 பேர் சேர்ந்து கலந்துரையாடல் மாதிரி பண்ணாலும் சுலபம். ஃபோன் மூலமாக யார்கிட்டையாவது பேசி அதை நம்ம பதிவு பண்ணாலும் ஈஸி. இப்போ ஃபோன் மூலமாக பேசுறது என்னன்னா, யாருடைய அனுமதி இல்லாமல் நம்ம பதிவு பண்ணக்கூடாதுங்க. அதனால் கவனத்தில் வச்சுக்கணும். அவங்ககிட்ட முன்னனுமதி வாங்கிடணும். நான் அதை கட் பண்ணி திருப்பி கூப்பிட்றேன். நீங்கள் நான் அப்போ பேசுறது ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், அதை ஒளிபரப்புவோம் அப்படிங்கிற முன்னனுமதி வாங்கிடணும். அந்த மாதிரிலாம் சில
அடிப்படை நாகரிகத்தோட நம்ம தொடர்ந்து இதை வந்து செய்ய முடியும். இன்னைக்கு பார்க்கலாம் நீங்கள் யார் யார் என்னென்ன செய்கிறீங்கன்னு. உங்கள்கிட்டயும் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். செயல்படுவோம், இயன்றதை செய்வோம், இணைந்தே இருப்போம். நன்றி, வணக்கம். கே முருகபூபதி, சிவகிரி நியூஸ்க்காக. இந்த குரூப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் தோழர். வணக்கம், தாமோதரம் பேசுறேங்க, சிவில் இருந்து. சொல்லுங்க. இன்னைக்கு மாநாடு கலந்துக்கிட்டீங்களா? ஆமா, அவங்க தர்மபுரி மாநாட்டுல அந்த இளைஞர் மாநாட்டை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க, எப்படி நடக்குது? அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு 18வது மாநில மாநாடு தர்மபுரியில இப்பொழுது பேரணி துவங்கி நடந்துகிட்டு இருக்குங்க. சரிங்க. கட்டணமில்லா கல்வி கேட்டு, அனைவருக்கும் வேலை கேட்டு, சரிங்க, ஏஐஒய்எஃப்பின் 18வது மாநாடு தர்மபுரி மண்ணுல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாட்டுல ஈரோடு மாவட்டத்தில், தெற்கு மாவட்டத்தில் சார்பாக கொடுமுடி ஒன்றியத்திலிருந்து, சிவகிரி நகரத்திலிருந்தும் தோழர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய செயலாளர், ஏஐஒய்எஃப்பின் ஒன்றிய செயலாளர் தோழர் ஓ வேல்முருகன் தலைமையில், சிவகிரி நகர செயலாளர் தா மணிவண்ணன் தலைமையிலும், கொடுமுடி ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் தனதிவேல் தலைமையிலும் தோழர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திலே கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பேரணியானது தர்மபுரி நகரிலே சரியாக 4:30 மணிக்கு தொடங்கி ஊர்வலமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊர்வலத்திலே பெரும்பாலான இளைஞர்கள் காண முடிகிறது. அனைவருக்கும் வேலை கேட்டு கோஷமிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். பகத்சிங்கின் வாரிசுகளாக இளைஞர்கள் ஒன்று திரண்டு இந்த போராட்ட பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுமுடி ஒன்றியத்தின் சார்பிலும், சிவகிரி நகரத்தின் சார்பிலும் புரட்சிகர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த மாநாடுக்கு முக்கிய தலைவராக வந்திருக்காங்க. முக்கிய தலைவர்களாக தோழர் முத்தரசன் அவர்களும், மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்க. மாநாடு நோட்டீஸ். திரைப்பட நடிகர் சமுத்திரகனி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். சிறப்பு மாநாடு சிறப்பு. தொடர்ந்து சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. மாநாடு நோட்டீஸ். இதுல சிறப்பு விருந்தினராக வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும், வருவாய்த்துறை அமைச்சர், கேரளா மாநில அரசு வருவாய்த்துறை அமைச்சர் K. ராஜன் அவர்களும், தமிழ் மாநில கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் அவர்களும், தேசிய துணை செயலாளர் AITC தொழிற்சங்கத்தின் சார்பாக K. சுப்ராயன் அவர்களும், தேசிய பொதுச் செயலாளர் திருமலை அவர்களும், தேசிய தலைவர் சுக்கர்ஜின் மகேஸ்வரி அவர்களும், தேசிய பொதுச் செயலாளர் இளைஞர் பெருமன்றத்தின் தேசிய பொதுச் செயலாளர் தினேஷ் அவர்களும், தமிழ் மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலாளர் பெரியசாமி அவர்களும், தமிழ் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும், மாநில செயற்குழு உறுப்பினர் சந்தானம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு திரைப்பட நடிகர் சமுத்திரகனி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி இருக்கிறார்கள். நன்றிங்க. இந்த செய்தி சிவர் நியூஸா கேட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, மீண்டும் உங்களுடைய தகவல் சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. இன்று முதல் 27/1/2025 திங்கட்கிழமை முதல் PTS என்ற பெயரில் கரூரிலிருந்து சென்னிமலை சென்று கொண்டிருந்த வாகனம் தற்போது விநாயகா என்ற பெயரில் நமது கரூர் டு சென்னிமலை புதிய பேருந்து சிவகிரி வழியாக இயங்கப்படுகிறது.
காலை 8 மணிக்கு சென்னிமலைக்கும், சிவகிரியிலிருந்து கரூருக்கு 9:45க்கும், 12:45 சென்னிமலைக்கும், 2:45க்கு கரூருக்கும், 5:45 சென்னிமலைக்கும், 7:45 கரூருக்கும் என்ற முறையில் இயக்கப்படுவது என்பதை நமது குழு மூலமாக ஆட்டோ ஓட்டுநர் மயில்வாகனன் இத்தலத்தில் பதிவிடுகிறேன். சிவகிரியில் தினசரி மார்க்கெட் இயங்கி வந்த பஸ் நிலையத்துக்கு மேற்கு பகுதியிலும் காவல் நிலையத்துக்கு தெற்கு பகுதியிலும் இருந்த இடத்தில் புதிய மார்க்கெட்டுக்கான கட்டுமான பணிகள் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதே போல பஸ் நிலையத்துக்கு வடக்கு பகுதியில் புலிப்பாணி முனிவர் கோயிலுக்கு தெற்கு பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி மிக வேகமாகவும் மிக தரமானதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகள் மேலே உள்ள படங்கள். சிவகிரி நியூஸுக்காக எவர்கிரீன் பாலு.